ஹாய்! உங்க வீட்ல பேபீஸ், டாட்லர்ஸ் இருக்காங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மாம்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னுடைய 6 மந்த்ஸ் ஓல்டுக்கும், 2.8 இயர்ஸ் ஓல்டுக்கும் நான் வெளியில போகும்போது என்னெல்லாம் பேக் பண்ணி கொண்டு போவேன், அப்படின்னு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் எல்லா பாட்டில்ஸும் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என் பொண்ணோட சிப்பர் பாட்டிலில் நான் கொதிக்க வச்ச வெந்நியை தான் நான் ஆற வச்சு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். என்னுடைய பாட்டிலும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாஸ்கில் நல்ல சூடான தண்ணியை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் என்னுடைய 6 மந்த்ஸ் ஓல்டுக்குள்ள ஃபீடிங் பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் மில்க் பவுடர்ஸ் எல்லாமே கேரி பண்ணிப்பேன். இதெல்லாம் நான் இந்த ஷோல்டர் பேக்கில் தான் கேரி பண்ணிப்பேன். என்னுடைய 6 மந்த்ஸ் பேபிக்கு நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால நான் வெளியே போகும்போது இந்த கண்டெய்னரில் ராகி பவுடர், இல்லைன்னா த பனானா பவுடர், இல்லைன்னா இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி செரிலாக், நெஸ்டம் அந்த மாதிரி நான் இதில் எடுத்துகிட்டு போவேன். இந்த ஒவ்வொரு பார்ட்டிஷியன்ஸ்லேயும் நீங்கள் ஒவ்வொன்று எடுத்துக்கலாம். ஒன்றில் ராகி பவுடர், ஒன்றில் பனானா பவுடர், ஒன்றில் நெஸ்டம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இதில் நீங்கள் எடுத்து பேக் பண்ணி கொண்டு போகலாம். நான் இதில் நெஸ்டம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு. ஏன்னா என் பொண்ணு அவ்வளோதான் சாப்பிடுவா. இது எனக்கு ஸ்பேஸும் ரொம்ப கம்மியாக எடுக்குது பேக்கில். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது கேரி பண்ணுறதுக்கு. ஹேண்டியாக இருக்குது. நான் இதில் இப்போ 2 கண்டெய்னர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 கண்டெய்னர், 2 கண்டெய்னர்ஸ் இல்லை 3 கூட நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வெளியே போகிறோமோ, ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ நான் இந்த ஃபீடிங் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். ரெடி பண்ணின ஃபுட்டை இதுக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அதை ஸ்க்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்பூனில் வரும். நீங்கள் எந்த ஒரு மெஸ்ஸியும் இல்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாம் ட்ராவல் டைமில் கூட. இது கூடயே ஒரு ரவுண்டாக ஒரு பார்ட்டிஷியன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபுட்டை ஃபில் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டாக உள்ளதை நீங்கள் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை வீட்டில் வச்சே ப்ரிப்பேர் பண்ணி உள்ளே வச்சுட்டு பேக்கில் கூட கேரி பண்ணிக்கலாம். ஃபுட்டு எதுவுமே ஸ்பில் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது என் பொண்ணுக்கு என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இனி என் பொண்ணுங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் தான் பார்க்க போகிறோம். 2 பேர்த்துக்கும் தேவையான டயப்பர்ஸ், ஒரு கேரி டவல், வைப்ஸு, 2 பேர்த்துக்கும் 2 செட்டு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுப்பேன். இதை நான் ஒரு ஹேண்ட்பேக்கில் தான் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நான் எங்கே போனாலும் இந்த திங்ஸ்லாம் இல்லாமல் இதுவரை போனதே இல்லை. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.